Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழும் புகழ்ச்சியும் அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை வழிகாட்டுதலை அடிச்சுவடுகளை என்றுமே பின்பற்றி தங்களால் இயன்ற அளவிற்கு எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்களே அத்தகைய சஹாபாக்கள் மீதும் நம் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்தினுடைய முதல் முறையாக நான் தேர்வு செய்த இஸ்லாமிய நம் மார்க்கத்தினுடைய தலைப்பாக வெறும் ஜும்மா என்று சொன்னாலே மார்க்க உபதேசங்கள் இஸ்லாமிய மார்க்க தலைப்புகள் பேசப்படும். பொதுக்கூட்ட உரைகளாக இருந்தால் கூட அது ஒவ்வொரு தலைப்பு மார்க்கத்தை பேசுவாங்க, ரெண்டு மூணு தாய்கள் மார்க்கத்தை பேசுவாங்க, ஒரு தாய் உலகத்தை பேசுவாங்க. அப்படிலாம் பார்க்குறோம். அரசுக்கு எதிரான கண்டனங்கள், சிறுபான்மை பாதிப்புகள், சிறுபான்மை மக்கள் பாதிப்புகள் என்று பொதுக்கூட்டத்தில் பலவாறு பிரித்து தலைப்பு கொடுப்பார்கள். ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்தில் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசப்படுகின்ற தினத்தில் இஸ்லாமியர்களின் இல்லம் எப்படி இருக்க வேண்டும், வீடு இஸ்லாமியருடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பு. எப்படின்னா நீ பெரிய கோடீஸ்வரன் 50 மாதிரி கட்டி அந்த அர்த்தத்திலையா குடிசையில் இருக்கிறாரு அவருடைய குடியார் கிடையாது. மார்க்க இஸ்லாமிய வீடு இஸ்லாமிய வீடா இருக்கிறதா என்பதால இந்த தலைப்பு. பயானை கேட்கும் பொழுது இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு கேட்கணும். சில சைத்தான்கள் பயானம் கேட்கும். உங்க பயான் பிடிக்கல நல்லா இல்லைன்னு எவனா பேச எந்த தாய் பேசினாலும் 2 விஷயம் நிறைய சொல்ல மாட்டான். அப்பதான் பயிற்சி எடுத்து வரும். அவனும் மேலே இருக்கிறா கூட என்ன செய்வான்னு கேட்டேன், இந்த அதிசை சொல்லுவான், ஒரு வசனத்தை சொல்லுவான், இதை அவனுக்கு மூஞ்சி விளக்கம் கொடுப்பான். இல்லை சில சைத்தான்கள் ஜும்மாவில் உட்கார்ந்து கொண்டு தூங்குறது ஒரு சைத்தான். சில சைத்தான்கள் அறகுறையா கேட்கிறது, சில சைத்தான் கடமைக்கு வர்றது. சும்மா வாப்பாமா இந்த தலைப்பாக தான் வீட்டில் சொல்லி கொடுக்கப்படுது. மகனே ஓ மகளே வெள்ளிக்கிழமை சும்மா வந்து விட்டால் போயிரு, மற்ற தொழுக அதை கூட கண்டுக்கிறது. இப்படி இருக்கிறாங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எதுக்கு குடியாரெல்லாம் சும்மாக்கு வரலாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் தண்ணி போட்டு கஞ்சா போட்டவெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னால் குடிச்சிட்டு அன்றைக்கு கூட சும்மாக்கு வரலாம். அப்புறம் மற்ற அவனை வேட்டையை ஆரம்பிச்சுவான், தண்ணி அடிக்கிறது, மற்ற கெட்ட காரியங்களை எல்லாம். வெள்ளிக்கிழமை சும்மா கிராமத்தில் இது
சிட்டி, அந்த மாதிரி மாநகரம், மாவட்டம், மாவட்ட அளவுக்குமான இடங்களில் வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தால் இப்படி பார்க்கிறோம். இந்த ஒரு கூட்டம் ஏற்பதெல்லாம் இதை வச்சு முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு பெரும்பான்மை வாழ்றாங்களோ அங்கெல்லாம் கூட்டம். எங்க ஊர்ல வெள்ளிக்கிழமை கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல ஜும்மாக்கு வந்து 1 மணி நேரம் பேசிக்கிட்டீங்க வெளியே நினைக்கிட்டு 3 மணிக்கு சாப்பிட போவாங்க. அப்படி அவ்வளவு கூட்டங்கள் கீழக்கரை, மேலப்பாளையம் இப்படி எல்லாம் பார்க்கிறோம். ஜும்மாக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம், காஞ்சிபுரம், சென்னை, மண்ணடி பல இடங்கள் இப்படி பார்க்கிறோம். முஸ்லீம்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கூட்டம் அடங்குவோம். கவர்மெண்ட் ஜும்மா ஒரு பெருநாள், இந்த பெருநாள் கவர்மெண்ட் ஜும்மா என்ற பெருநாளைக்கு கூட என்ன செய்வான், முஸ்லீம் பெயர்ந்தாங்கன்னா வந்துப்பாங்க. அவர் பார்க்கணும் சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த கவர்மெண்ட் ஜும்மா என்பது சொல்லிக் கொடுக்கப்படுது. வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு போ என்று சொல்லி எல்லாத்தையும் சுமூகத்துறைக்கு முன்னாடிக்கப்பா அவங்க திரும்ப மாட்டாங்க. லோகருக்கு அசலுக்கு மகிழ்ச்சி 5 வக்தின் கடமை அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா? அப்படிதான் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? இல்ல, குறைந்த மிக குறைவா இருப்பாங்க. ஈமான் இறைச்சி இருந்தாலே தவிர மார்க்கத்தை எவ்வளவுக்கு யாருக்குமே உள்ளத்தில் ஈடு கொடுக்காது. இந்த பள்ளிக்கூடம் தொடங்கிட்டான் வெறி பிடிச்சமே அலையிறாங்க. ஸ்கூலு காலேஜ்லாம் தொடங்கப்பட்ட பிறகு ஒரு வெறி பிடிச்ச வாழ்க்கை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், நேரத்தில் எழுந்திருக்கணும், வீடுகள் டக்குன்னு சுற்றுலாதுவாங்க சைத்தான்கள் பல சைத்தான் சுமூகத்துவாங்க. பிள்ளைகளை எழுப்புவதற்காக ஆண்கள் பெண்கள் பெற்றோர்கள் எழுந்திருக்கிறார்கள். சில நன்மக்கள் சுமூகம் தொழுது, நல்ல பெற்றோர்கள் சுமூகம் தொழுது, அதோட எந்திரிச்சு சாயா போட்டு மற்ற காலை டிஃபன் பண்ணி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இப்படி சில நன்மக்கள் இருக்கிறார்கள். அறவே சுமூகம் நெத்திய சைதாவில் வைக்காத கூட்டமும் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜும்மா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அப்ப ஒரு இல்லம் எப்படி இருக்குது? வெள்ளிக்கிழமைக்கு முன்னே கூட்டம் வருது சொல்லி மூளையை ஏற்றி வச்சுறாங்க. வெள்ளிக்கிழமை சிறப்பு பெருநாள் தனி விஷயம். இதுல ஆர்வம் காட்டுற மாதிரி எல்லாத்தையும் காட்டலையா? ஏன் காட்டல? ஈமான்ல கோளாறு, ஈமான் சரியில்லை. இப்படி பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நூற்றுச்சமான பள்ளிக்கூடம் செய்து கச்சை கட்டி நீக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புறதுக்கு ஆர்வம் காட்டுறீங்களா? மத்தவ மசாவில் இருந்து காலேஜ், அரபிக் காலேஜில் இருந்து எந்த ஆர்வமும் இல்லை. இவனுக்கு உலகம், அந்த உலகத்தில் சீனத்தை அழகாலம் நல்லா சொன்னாங்க. அது மாணவர் பருவ சீனத்தில் ஹயாத்தி துணியா. இந்த உலகம் அவனுடைய செல்வம் பிள்ளைகள்லாம் அவனுக்கு அலங்கரிக்கப்படுது, அழகாக காட்டப்படுது. இது நம்ம உள்ள படிச்சு நம்ம வந்துட்டாலும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ் அதிகாரி, பெரிய பெரிய ஜட்ஜி, நீதிபதிகள் ஆக்கிடலாம். அதன் மூலம் பொருளாதாரத்தை காலங்காலம் 50 தலைமுறை லட்சம் தலைமுறை சாப்பிடலாம்னு நினைக்கிறான். மாசாக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கல்வி அப்படி மோசமா போய்விட்டது. பத்திரமா இல்லையா? மார்க்க கல்வி என்று சொன்னால் அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை நம்ம பெற்றோர் நம்ம வீடுகளில் இருந்து முதல் ஆசிரியர், நம்ம வீடுகளில் இருந்து பிள்ளைகளை பல பயிற்றுவிப்பது. இதை மார்க்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த மார்க்கத்தில் அப்ப ஒரு பெற்றோருடைய கடமை தான் மதரசாவுக்கு போ, பள்ளிக்கூடங்களுக்கு போ, காலேஜுக்கு போ என்று சொல்வது போன்று எல்லா விவகாரத்திலையுமே குறிப்பா மார்க்க விஷயத்துல ஆர்வம் காட்டணும். ஏன்னா உலகத்துக்கு போறோம், காசு கட்டில போறோம், பள்ளிக்கூடத்து பீஸ் அது இதுன்னு பார்க்கிறோம். உங்க ஊர்ல இந்த டிவிக்கு போன கடையில் பேசிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. பீஸ் எல்கேஜி பிள்ளைக்கு 1 லட்சம் போட்டி போடுறாங்களா? என்ன செய்யறாங்களா? போட்டு ஸ்கூல்ல நான் 1 லட்சம் வாங்குறேன், எல்கேஜி யூகேஜிக்கு விட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் போட்டு வாங்குறாங்க. அளவுக்கு இருக்குது எல்லாம் ஊர்ல. அதுக்கு சட்டம் கொண்டு வரான். எதை கொண்டு வரான் சட்டத்தை? தமிழக அரசு கண் துடைப்பு நாடகம், கண் துடைப்பு நாடகம். பீஸ் கட்டக்கூடிய விவகாரங்களை பொதுப்படியில் வெளியிட்டு அரசாங்க பார்வைக்கு எவன் தரலாம்? எல்லாம் கண் துடைப்புல ஓடுது பார்க்கிறோம். இப்படி எல்லாம் இங்கிலீஷ் மீடியம், மெட்ரிகுலேஷன் உள்ள காலேஜில் இருந்து பிரைவேட் காலேஜ் எல்லாமே பொதுப்படையா வெளியிட வேண்டும் சர்க்குலர் அனுப்பா வெள்ளச்ச துணி கொண்டு போறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? அவ பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்,
விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் மார்க்கத்தில் நம்ம செய்யணும், நம்ம ஆர்வம் காட்டணும் என்ற அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வீடு விஷயத்துக்கு வருவோம். வீடு எப்படி? வீடு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். வீட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மன நிறைவு பெறக்கூடிய ஒரு இடம். வீடு வாசல் இருக்குது, நம்ம தங்கக்கூடிய வீடு இருக்குது. அந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம டூர் போவோம், அங்கங்க போய் இடத்துக்கு போவோம். ஒரு வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்குற விஷயமா கூட போவோம். போயிட்டு வந்தா என்ன செய்வோம்? அத்தனை உருண்டுட்டு வருவான். வீட்டுல வந்து படிப்பான். என்ன சொல்லுவான்? நிம்மதியா போவாங்க. இன்றைக்கு தான் என் வீட்டில் தளபதி படுத்த நிம்மதியா இருக்குது, வெளியூர்ல தூக்கம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு நிம்மதிய மன நிறைவை வைத்திருக்கிறாங்க இல்லையா? அல்லாஹ் நம்ம இல்லங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்ம என்ன செய்யலாம். எங்க படுத்தாங்க தூக்கம் வரலங்க, நண்பர் வீட்டுக்கு கூட போனேன், தூக்கம் வரல, எங்களுக்கு தனியா ஒரு செக்ஷன் ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல பெண்கள் கிடையாது, நண்பர்களா படுத்து தூக்கிட்டு வந்தோம். ஒரு வேலையா தேவையா, ஒரு வேலைக்காக தேவைக்காக வியாபாரத்துக்காக போவோம் சொல்லுவோம். அப்படி அவனுக்கு நிம்மதி கிடைக்காது. பார்க்குறீங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு என்பது ஒரு மன அமைதியை உங்களுக்கு பெற்று தரும் என்று கூட மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அது போல இந்த வீட்டு விஷயமா அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வீட்டை பற்றி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா 16:80 வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. 14வது அத்தியாயத்துல 80வது இறைவசனம். உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தினான். உண்மையா பொய்யா? உண்மை. அதான் நம்ம வீடுகளில் இருந்து மன நிம்மதி, கணவன் மனைவியா இருக்கிறது, நாம் பெற்ற பிள்ளைகளோடு வசிப்பது. இதுல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்லி காட்டுறான்? வீட்டை பற்றி பேசும்பொழுது வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. உங்கள் வீடுகளில் உங்களுக்கு மன அமைதி அல்லாஹ் நான் ஏற்படுத்தினேன். எல்லாம் சொல்றானா இல்லையா? பார்க்கிறோம். இந்த மாதிரி வீடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அப்படி சொல்றான். பழமொழி கூட சொல்லுவான், எளிவரையானாலும் தனிமுறை வேண்டும்பா. சின்ன அளவுக்கு ஒரு கோல் 2 கோல் ஒரு சென்ட் இருந்தா கூட அவன் போய் அவனை கருத்து அடிச்சு போகாத அளவுக்கு கடைசி காலத்துல முதியோர் இல்லாம அவனை பராமரிப்பு இல்லாமல் பெற்ற பிள்ளைகளால் கருத்து அடிக்கப்பட்ட சூழல் பல்வேறு பிரச்சனைகள் அவன் இருக்கக்கூடிய நேரங்கள்ல அவன் படிக்க தூங்க எந்திரிக்க மழை ஜலம் கிடைக்க எல்லாத்தையும் வீடு வருவான் இல்லையா? கோபுரம் இருந்தா அல்லாஹ் தந்தாத அனுபவிச்சுக்க, குடிசைதான் இருக்குதா அந்த குடிசையை அனுபவிச்சுக்க, வீடு வருமா இல்லையா என்ற அடிப்படையில் எளிவலையானாலும் தனிவலை வேண்டும் என்ற ஒரு பழமொழியை கூட சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இன்னும் வீட்டினுடைய சிறப்புகளாக திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா நபி விஷயமா பேசுறான். மூசா நபி ஹாரூன் நபிக்கு எல்லாம் உத்தரவு போடுறான். மூசாவுக்கும் ஹாரூன் நபிக்கும் எல்லாம் உத்தரவு போடுறான். 10:87 வஅவுஹைனா இலா மூசா வஅஹீஹி அன் தபவ்வஅ லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூதன் வஜஅல புயூதக்கும் கிப்லத்தன் வஅகீமுஸ் ஸலாத் வபஷ்ஷிரில் முஃமினீன். وأوحينا إلى موسى وأخيه أن تبوأ لقومكما بمصر بيوتا وجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة وبشر المؤمنين. இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த பாராகிராஃப்ல கேட்டா, இருவரும் மூசா ஹாரூன் இருவரும் உங்கள் சமுதாயத்திற்கு எகிப்து நகரில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். நபிமார்களுக்கு உத்தரவு. ஏன் தெரியுமா? ரோட்லயே படுமா? நானுடைய அந்த சமுதாயத்தை மூசா சமுதாயத்தை தான் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுத்ததால் நாடோடியாக ஆகலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் நானுடைய கோபம் உனக்கு எவன் கட்டுப்பட்டானோ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரான மூசாவுக்கும் கட்டுப்பட்டவர்கள் வீடு அமைத்துக் கொடுங்க நல்லா உத்தரவாகிறான். சொல்ல அந்த வீட்டை பற்றி அல்லாஹ் பேசும்போது உங்கள் வீடுகளை ஒன்றோடு ஒன்று எதிர்நோக்கு வகையில் ஆக்குங்கள். பக்கத்துல ஒரு முஸ்லீம் இங்க இருக்கிறான், ஒரு முஸ்லீம் அங்க இருக்கிறான்னு இல்லாம ஒரே பேட்டை இது முஸ்லீம் தெரு, இது முஸ்லீம் ஏரியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றோடு ஒன்று எதிர்நோக்குங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி நம்பிக்கை ஒரு நற்செய்தி கூறுகிறாக என்று சொல்லி மூசாவுக்கு அவர் சகோதரர்
மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நம்ம தூதி செய்தி அனுப்பித்தோம். என்ன செய்யலாம் சொன்னா மூசா நபி அதெல்லாம் கட்டி கொடுத்து ஏன் ஏகத்துவ மார்க்க சென்றடையன அப்படின்னு சொல்வதற்காண்டி பல ஒத்துழைப்புகள் மனிதநேய பணிகள் தொடர வேண்டும் என்பதற்காண்டி ஒரு நோய் நொடி வந்தா பக்கத்துல வரவானா இல்லையா, மாமா மத்த சித்தப்பா பக்கத்துல வரவானா இல்லையா, ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில சேர்க்கக்குள்ள ஆஸ்பத்திரியில சேர்ப்பதற்கு பல விஷயங்களுக்காண்டி ஒரு பேட்டாரு முஸ்லீம் வீடா இருந்துக்க நம்ம அறியாமல் அதிகார விஷயம் வீடு வாங்கலாம். 500 இந்துக்கள் இருக்கும்போது இவன் ஒரு 200 முஸ்லீம்கள் போயிருப்பாங்க. மாறி இப்படி எல்லாம் கலந்துருக்கு. அது வேற விஷயம். நபிமார்களுக்கு சொல்றோம் இது சிறப்பு. முஸ்லீம்களா இருந்தா சிறப்பா இல்லையா சிந்திச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்க பலம் காட்ட முடியும் என்பதற்கான மார்க்கம் நமக்கு சொல்லுது. இப்படி மூசா நபிகளை உத்தரவு போடுறான். வீடுகள் விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்துடைய 74வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வதுகுரு இத் ஜஅலக்கும் ஃபுலஃபாஅ மின் பஅதி ஆதி வபவ்வஅக்கும் ஃபில் அர்தி தத்தகிதுன மின் சுஹூலிஹா குசூரா வதன்ஹிதுன அல்-ஜிபால புயூதா ஃபதுகுரு ஆலா அல்லாஹி வலா தஅஸவு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். 7வது அத்தியாயத்துடைய 74வது இறைவசனம். ஆதி சமுதாயத்திற்கு பின்னர் உங்களை வழித்தோன்றர்களாக அவன் ஆக்கியதை எண்ணி பாருங்கள். பூமியில் அவன் உங்களை வசிக்க செய்தான். மறந்துடாதீங்களா, இந்த பயவான்கள் ஆதி சமுதாயம் வசனமே சொல்லுது. அப்ப அந்த ஆதி சமுதாய மக்களுக்கு அவர்களுக்கு சொன்னோம், அதன் மென்மையான பகுதிகளில் மாளிகைகளை கட்டுகிறீர்கள், மலைகளை பூமியிலே நட்டி வைக்கப்பட்ட மலைகளை குறைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். எனவே அல்லாஹ்வின் அன்புடைகளை எண்ணி பார்க்கிறாங்க. பாவிகளா துரோகிகளா எவ்வளவு பலம் தந்த கட்டிடக்கலை நிபுணர் இந்தியில படிச்சிருக்கிறான். இன்ஜினியர் ஆகாது, அவங்க எல்லாம் முன்னோடி. நீ இன்ஜினியரா இருந்துக்க, பெரிய பெரிய இதா இருந்துக்க, உலகத்தை பயங்கர பேர் செயல்படுவோம். எவ்வளவு கேட்டு போல முதல் இன்ஜினியர்கள் யார்? ஆதி சமுதாயம். ஹூத் நபிக்கு ஹூத் நபி ஆதி சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டவர் நபி ஹூத். அப்ப அந்த ஹூத் நபியுடைய சமுதாயம் தான் பயவான். வீடுகளை மலைகள் அமைத்தார்கள். பூமியிலே நட்டி வைக்கப்பட்ட மலைகளை குறைந்து அதுல பெட்ரூம் அமைப்பா, கக்கூஸ் அமைப்பா, அதில் நீச்சல் குளம் அமைப்பா அமைச்சான். எல்லா விஷயத்தையும் கட்டிடக்கலை நுணுக்கமாக இருந்தார்கள். அவனை ஜெராக்ஸ் கூட பின்னாடி வரக்கூடிய கல்வெட்டுகளை எழுதி வைக்கப்பட்டதை படிக்கிறான், செப்பு பட்டயங்களை எழுதி வைக்கிறத படிக்கிறான். படிச்சு பார்த்து பாடத்திட்டங்களை சேர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆதி பட்டதாரிகளை பற்றி அல்லாஹ் பேசும்போது அந்த ஹூத் நபியுடைய சமுதாயம் அவர்கள் மலைகளின் மீது வீடுகளை அமைத்தார்கள். இவ்வளவு அற்புதங்களை தந்தமே நபிக்கு கட்டுப்படுகிறா, அல்லாஹ் எனக்கு கட்டுப்படுன்னு சொன்ன பொழுது மறுத்து விட்டாங்க. பூமியில குழப்பம் செய்யாதீங்களா, ஃபதுகுரு ஆலா அல்லாஹி வலா தஅஸவு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். இவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்கிறேன், நான் வச்சுக்க, பூமியில குழப்பம் பண்ணாத சொல்லும் பொழுது குழப்பம் பண்ணாங்க. அப்படி எல்லா சைத்தான்களா இருந்தாங்க. நபிமார்களுக்கு கட்டுப்பட சில விரல் விட்டு இருக்கக்கூடிய சில நன்மக்களை தவிர எல்லா சமுதாயத்தில் உள்ள சைத்தானும் கெட்ட விஷயத்தான் தீமையை தான் செஞ்சான் என்பதை பார்க்க முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். வீடு என்பது முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீடு என்பது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். கணவன் மனைவி பெற்ற பிள்ளைகள் எல்லாமே ஒரு மகிழக்கூடிய ஒரு இடம் வீடு என்பது. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து நம்ம என்ன வீட்டுல இடத்திட்ட மார்க்க விஷயத்தை திட்டப்பட்டோம். வீடு இருக்குது. அந்த வீடுகள்ல நம்மளால் மார்க்க சொல்ல ஆயிஷா நாயுடு கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள் என்று கேட்கும் பொழுது, வீட்டில் ரசூலா இருந்தா அவங்க தன்னுடைய தேவைகளை குளிப்பாங்க, ட்ரெஸ் துணியை துவைப்பார்கள், ஆடையில் கிழிந்திருந்தால் தைப்பார்கள், செருப்பு அறந்து போய் கிழிந்து போன செருப்பை தைப்பார்கள். இப்படி எல்லாம் இருந்து எனக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. தொழுகை நேரம் வந்துவிட்டால் தூக்கி போட்டு ஓடிடுவாங்க, தொழுகைக்கு போயிடுவாங்க, தொழு வைக்க போயிடுவாங்கன்னு சொல்லி என்ன மார்க்கத்தின் ஏகத்துவத்தினுடைய இரண்டாம் தந்தையாக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் நபிக்கு அடுத்து ஏகத்துவத்தினுடைய இரண்டாம் தந்தையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கணும்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க. அப்ப வந்துட்டு தொழுகை நேரம் வந்துதான் தொழுக போயிடுவாங்க. இப்படி வீடுகளை பொறுத்தவரை இது ஒரு பக்கம். ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க, வீடு சின்ன வீடு மாற்றி இருந்துச்சாங்க. அதே செய்தி வேறொரு செய்தி, இரவு நேரங்களில் சுன்னத்தான தொழுகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். தஹஜ்ஜத் இரவு தொழுகைகளை தொழுகும் பொழுது வீடு சின்ன வீடு. ஒரு நடிகர் கூட்டாளி பேருக்கு வச்சா கூட கட்டவுட் பெருசா வைக்கிறான், 10க்கு 10 20க்கு 20 வீடு. அதை விட சின்ன வீடு வசதியான ஜனாதிபதி மதீனாவின் உலக வல்லரசினுடைய ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்த உலக வல்லரசுக்கு வழிகாட்டக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பிடம் 10க்கு 10 கூட இல்லாத அதை விட சின்ன இருப்பிடம். அங்க தாவா வளருது, அங்க மார்க்கம் வளருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில் தொழுவாங்க, ஆசனாயும் தொழுவாங்க. மாதவிடாய் நேரத்துல பெண்களுக்கு 3 நாள் போவாராம், தொழுவ முடியாது. அப்போ ஆயிஷா நாயகி தூங்குற நேரத்துல ரசூலுல்லாஹ் சஜிதாக்கு போகும்பொழுது நபிகள் நாயகி தொழுவாங்க. விசாலமான வீடுகள்லாம் இல்லை, விசாலமான வீடா இருந்தா ரசூலுல்லாஹ் தூங்கட்டும், நம்ம அந்த பக்கத்து அறையில போய் படுத்துவோம், பக்கத்து ரூம்ல. அப்படியா? அப்பெல்லாம் என்ன இல்லை, அது முன்னாடி வச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹ். முன்னறிவிப்பு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புல கியாமத் நாளில் வீடுகள் கட்டப்படும். முன்னாடி வாங்க நம்புவாங்க, பின்னாடி நிறைய இடம் இருக்குது, முன்னாடி நம்புவாங்க. அப்ப வந்து பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பெரிய வீடு, அந்த மாதிரி சொன்ன அந்த அறையில போய் தங்கிற ஆயிஷா நாயகி தங்கிற அப்படி இல்லை. சின்ன வீட்டுல கூட நான் தொழுகுவேன், ஆனால் நான் சஜிதாவுக்கு போகக்கூடிய நேரம் குறுக்கப்படுத்த கிடப்பாங்க ஆயிஷா நாயகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா பண்ணும் பொழுது விரல கொண்டு குத்துவாங்க. பொண்டாட்டி தூங்குறாங்க, ஆயிஷா நாயகி தொழுவாங்க. மாதவிடாய் நேரத்தில் மட்டும் தொழுவ முடியாது, இரவு தொழுக. அது கட்டாயம், நபிகள் ரசூலுல்லாஹ் கட்டாயம், மற்றவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. விரும்பி செஞ்சா எக்ஸப்ட் நம்ம ஒதுக்கிட்டே இருக்கும், செய்யாட்டி நடக்கிறதுலாம் போட மாட்டான். அதனால உபரியானத்தில் ஃபர்ல தொழுகைக்கு இப்படி பிரிப்பான். சுபஹ் தொழுகை, அஸ்ர், மக்ரிப், இஷா, ஃபர்ல தொழுகை, ஃபர்ல நோம்புகளை வைக்கான்னு சொன்னா ஏறி மிதிப்பான், நரகத்தில் போட்டு எரிப்பான். அல்ல அப்ப இந்த உபரியான விஷயத்தை நபிமார்களும் நபிமாருடைய குடும்பங்களும் செய்தார்கள். அப்ப பார்க்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல நான் படுத்தி கிடப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஜிதாவுக்கு போகும்பொழுது காலை சொன்னா கையை ஒரு தட்டு தட்டி குத்துவாங்க. சஜிதாவுக்கு வர்றாங்கன்னா காலம் அடைக்கிடுவேன். நான் வந்து வேற காலம் அடைக்கணும் சஜிதா பண்ணுவாங்க. சஜிதாவுன்னு நிலைக்கு வந்த பிறகு காலம் நீட்டிக்குவேங்கிறாங்க. மக்கள் கேட்டார்கள், இந்த செய்தி பரவும் போது சொல்லும்போது, ஏன் ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சா நீங்க காலம் அடைக்கிற வேண்டியதானே? இது வந்து இது கேட்டுக்கிறாங்க, தவறான கேள்விதான். இது அறிவுபூர்வமான கேள்வி கிடையாது. தூங்குறவனுக்கு என்ன தெரியும்? எவன் வர்றான், எவன் போறான், பாம்பு வருதா, தேவை வருதா, என்ன தெரியும்? தூங்குறாங்க. அறகுற கண்ணில் பார்க்க தூங்குறாங்களா? அப்ப கேட்கும்போது காரணத்துக்காண்டி கேட்கும்போது சொல்றாங்க. மக்கள் கேட்கும்போது ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அன்றைய தினம் 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிச்சம் இல்லையே, டியூப்லைட் இல்லையே, 1000 வாட்ஸ் இல்லையே, பல்பு இல்லையே, சீரியஸ் செட் இல்லையே, அது சும்மா சிந்திரிய போட்டு எழுதி செய்யணும். என்ன சின்ன சாப்பாட்டு எண்ணெய் ஊற்றி எரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காலை வச்சு குத்துனா ரசூலை கையை வச்சு காலில் குத்துவார்கள், நம்ம அடக்கிக் கொள்வேன்னு சொல்லி சொன்ன செய்தியை பார்க்கணும்னு சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். வீடு என்பது முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீடுகளின் மூலமாக நம்ம என்ன திட்டமிட்டோம்? வீடுகள்ல அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டில் இருந்து குர்ஆன் 2வது அத்தியாயம் சைத்தான் கருணோடிக்கிறாங்க. சூரத்துல் பக்ரா சூரா ஓதும் பொழுது அப்ப சூரத்துல் பக்ராவை ஓதுறோமா? ஓதணும். பொதுவாக என்ன சொல்லணும்? ஓதணும். குறிப்பிட்டு சைத்தான் எழுத மாட்டான் என்று ஆயத்தில் குர்சி சொல்லப்படுதா இல்லையா? தூங்கும் போது ஆயத்தில் குர்சியால ஓதிக்கப்படுத்தீங்கன்னு சொன்னா ஆயத்தில் குர்ஸ் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வருதுல, லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம். அந்த ஆயத்தில் குர்சியை ஓதி சைத்தான் எழுத மாட்டான். இரவும் நைட்ல படுக்கும் பொழுது ஆயத்தில் குர்சியை ஓதலாம். விடிகிற வரைக்கும் சைத்தான் எழுத மாட்டான். பூச்சி வெட்டைகள் எழுதாது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருப்பீர்கள் சொல்லப்படுது. அதுபோல நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அது பக்ரா சூராவின் வீடுகளில் ஓதினால் சைத்தான் வர மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, சைத்தான் நெருங்க மாட்டான்னு சொல்லி அந்த சூறாக்கள் ஓதப்படுதா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அப்ப நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதணும். ஏன்னா அரபியில ஓதுறதை விட அதை என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதை தர்ஜுமாவை பார்க்கணும். ஒரு குர்ஆன் ஓதலாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து அரபியிலேயே ஓதிட்டு காலம் தருவதை விட ஒரு பாராகிராஃப், ஒரு
ஓதிய பிறகு தமிழ் விளக்கத்தை பார்க்கணும். விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விளக்கத்தில் எனக்கு தீர்வு இருக்கும். கோலை நிர்வாகிகளுக்கு தீர்வு இருக்கும். பரியாச நிர்வாகம் கோலைகள், அந்த கோலைகளுக்கு தீர்வு இருக்கும். தைரியம் எப்படி வரணும் என்பதற்கு தீர்வு இருக்கும். மாப்பிள்ளை அடிச்சு சாவுவான், அதுக்கு தீர்வு கிடைக்கும். வட்டி வாங்கின மாதிரி காலையில் எந்திரிப்பான், கஷ்டமாக்குது, அவன் கடன் தர மாட்டேங்கிறான், இவன் கடன் தர மாட்டேங்கிறான், எடா செய்ய இந்த வியாபாரி வரும், காசு கொடுக்கணும், பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கு தீர்வு இருக்கும். எல்லா விவகாரத்துக்கும் நீ மூத்தா போற வரை குடியில வைக்கிற வரை தீர்வு இருக்கும். அவனுக்கு குரான் எடுத்து படிச்சுட்டு சொன்னா அது குரான், திருமலை குரான் முதலின் நாஸ், மனிதகுல முழுமைக்கு வழங்கப்பட்டது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நாளைக்கு தற்கொலை பண்ண போறேன் ஒரு பேர் தாங்க முஸ்லீம் இருக்கான்னு வைங்க, இஸ்லாத்துல எவ்வளவே தற்கொலை பண்ணது கிடையாது, வரலாறே கிடையாது. இஸ்லாத்துக்கு வெளியே போனவங்க பண்ணுவாங்க, சின்ன பிள்ளை அதுவும் சொல்லிக் கொடுக்கப்படுது. தற்கொலை பண்ணுனா நரகத்துக்கு போய்வா, நிரந்தர நரகம் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டதால் எவ்வளவு பிரச்சனை தாங்குவான். தற்கொலை பண்ண மாட்டான் முஸ்லீம்கள், அதுக்கு தீர்வு இருக்கும். தற்கொலை பண்ணக்கூடாது, எல்லா விவகாரத்திலையும் தற்கொலை பண்ணா நிரந்தர நரகம், இப்படின்னு மன வலிமையில பல பிரச்சனைகளை சந்திக்கணும். பிரச்சனை இல்லாம உலகம் கிடையாது. கடல் இருக்குதே, அந்த கடலை கூட நம்ம கால்படாமல் கடந்து விடலாம். பழமொழிக்கு கடல் எவ்வளவு பெரிய கடல், மிகப்பெரிய கடலுடைய சமுத்திரத்தை கூட கால வைக்காம கடந்து போய்விடலாம். போட்ல போனா கொண்டு விட்டுருவான், கப்பல போனா இன்னொரு நாட்டுக்கு போயிடலாம். மனித வாழ்க்கையை கண்ணீர் இல்லாமல் கிடைக்கவே முடியாது. இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், வறுமை எல்லாம் இருக்கும். பெத்த பிள்ளைக்கு கருத்தலையா இருப்பான், அழிய வலிப்பான். இவனை போய் பெத்ததுக்கு சின்ன பிள்ளை செத்து போய்க்க மாட்டான். படித்தாண்டி போறாங்க, இவ்வளவு போய் பெத்தன காதல் கத்திரிக்காக இருப்பாங்கல்ல, இவ்வளவு பெத்ததுக்கு செத்துருக்க மாட்டான் அம்மாக்காரி. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எல்லா கருத்தலை அந்த மாதிரி பிரச்சனை வரும். கடலின் சமுத்திரத்தை கூட கால் வைக்காமல் கடந்து விட முடியும். வாழ்க்கை என்ற மேடுபள்ளத்தை கண்ணீர் இல்லாமல், அழாமல், மனக்கவலை கொள்ளாமல், துன்பத்துக்கு ஆளாகாமல் உலக வாழ்க்கைய என்ன செய்ய முடியாது, கடக்கவே முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம அந்த அல்லாவுடைய மார்க்கத்துல கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். திருமலை போன கையில் எடுப்பேன், எடுத்து திட்டமிடுவோம். நான் எனக்கு சேர்த்துதான், நான் அப்படி செஞ்சதில்லை, செய்ய முற்பட்டிருக்கிற எல்லா நல்லறங்களையுமே மனிதன் செய்ய முற்படும் பொழுது ஷைத்தான் என்ன சொல்ல, அயோக்கியன் மண்டையில் அவளை கொட்டி இதை போய் செய்யறது இல்லை, அங்க போ இந்த டைமிலடா நண்பன் கூப்பிட்டாங்க, இந்த கடையை போய் போறடா, வியாபாரி வந்துடுவாங்க. இப்படி ஷைத்தான் நல்லறங்களை செய்யும் போது ஷைத்தானுடைய நோக்கம் திட்டம் நரகத்தில் சேர்ப்பது. அதை செய்வான் ஷைத்தான். என்ன நன்மை செய்ய விட மாட்டான். அரை மணி நேரம் குரானுக்கு ஓதுவோம் நினைப்பீங்க, ஓத முடியுமா? அரை மணி நேரம் 1 மணி நேரம் பயான் கேட்போம் நினைப்பீங்க, விடுவானா செய்தான்? தீமைக்கு விடுவான், நினைவுபடுத்துவான். அங்க ஆரம்பிப்பாடு நடக்குது, அங்க சர்க்கஸ் போட்டிருக்கிறான் தஞ்சாவூர்ல, இங்க இது போட்டிருக்கிறான், அங்க போட்டிருக்கிறான், இந்த சினிமா இருக்கிற படம். செய்தான் கெட்டதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான், நல்லதை மறக்கடிப்பான். தொழு போறியா போவாத, நோன்பு வைக்க போறியா நம்ம வைக்காத, தர்மம் கொடுக்க போறியா கொடுக்காத, காசு குறைஞ்சிடும். எல்லா விஷயம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு வறுமைகளை பற்றியும் பயத்தை பற்றியுமே ஏறி கொண்டிருப்பான். மார்க்கம் சொல்லுது. அதெல்லாம் செய்தான என்ன செய்யணும், செய்தான வழிமுறைகளை பின்பற்றக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அப்ப ஒரு திட்டமிடணும். நாம எல்லாரும் ஒரு உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு இதை நடைமுறை இன்ஷால்லா கொண்டு வர போறேன். இந்த ஜும்மாவுடைய தினத்துல சொல்ல அல்லாஹ் நடத்தி காட்டுவோம் இன்ஷால்லா. என்ன செய்யணும், ஒரு வீட்டுல போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குரான் கிளாஸ் நம்ம என்ன செய்யணும், ஒரு வசனம் எடுக்கணும். அல் பக்ராவா, நிசாவா, அல் மாயிதாவா, சூரத்துல் ஹூதா, அல் குஜராத்தா, இதோ அந்த அத்தியாயங்களை எடுத்து ஒரு பாராகிராஃப் 2 பாராகிராஃப் படிச்சு தமிழ்ல அரபியை படிச்சு, அரபி தெரிஞ்சு அரபியில ஓதி தமிழை படிச்சு அதுக்கு அந்த விளக்கம் கொடுக்கணும். திரும்ப படிச்சு பார்க்கணும், அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அதை மக்கள் மன்றத்தில் போய் குடும்பத்தில் போய் சேர்க்கணும். இந்த மாதிரி சூரத்து நிசாவா அல்லாஹ் சொல்றான், வாக்கு நிசா சதகாத்துகிற நிகழா, திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஆண்களாகி நீங்கள் மகள் கொடுங்களா நல்லா சொல்றான். இவன் கேட்கிறான், காசா எவ்வளவு தருவா, பணமா எவ்வளவு தருவா, உன் பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச பிறகு மருமகனுக்கு போய் அனுப்புவியா, செருப்பா அடிக்க வேணாம், மருமகனை கொண்டு போய் அமெரிக்காவுக்குள்ள போய் அனுப்புவியா அப்படின்னு பேரம் பேசுறாங்க. இந்த செய்தான் இப்படி பார்க்கிறோம். இதனால இதுக்கு தீர்வு இருக்குது. குரானை கொண்டுங்க இன்னும் நல்லா சொல்றான், ஆத்து நிசா சதகாத்தின நிகழத்தன்ன
எவ்வளவு பொத்தையா இல்லாம ஆம்பளையா இருக்கிறானோ, ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு ஒரு பெண் தேவை இருக்கிறானோ, அவன் திருமணம் செய்ய விரும்புவான். அவனுக்கு சொல்லுங்க நபிய, ஏய் திருமணம் செய்ய போனீங்க சொன்னா உங்களை சும்மா கையை பிடிக்கிறாங்க, காசு அவன் அப்பண்ண கேட்டு பொண்ணுகிட்ட கசக்கி பிடிச்சி வாங்கிறாங்க. எங்க ஒரு கீழே கிளம்பலாம், வீடா எவ்வளவு தருவா, வீடா தாண்டி கேட்கலாம். அவன் என்ன செய்யணும், நெருப்பு வச்சு கொடுத்தாரு. வீடா எவ்வளவு தருவா, தங்கமா எவ்வளவு தருவா, பொன் குழந்தைலாம் இருக்கலாம். இந்த பொன் குழந்தை சொன்னு வைங்க, நகை எவ்வளவு போட வைக்கலாம், எல்லாம் பார்த்தோம். அப்படின்னு யாரும் சொன்னது இல்லை, கேள்விப்படுறேன். பொன் குழந்தை போய் பொண்ணு குழந்தை மாப்பிள பாருங்க சொல்லுங்க. பொன் குழந்தை சொல்லுவோம், எவ்வளவு நகை போடுவீங்க, அவன் சொல்லி விட்டீங்களா, அம்மா கறி பையனை பார்த்தவ எத்த வீடு கொடுப்பீங்களா, மகனை துபாய் கடைக்கு போய்க்கீங்க, உங்க மருமகன் நிறைய முடிச்சு உங்க மருமகன். இந்த செய்தான் வயசு நடந்து போயிடும். ஆண்களாகி நீங்கள் திருமணம் செய்ய பெண்ணுக்கு நீங்கள் மதத் தொகையை கொடுக்க முடியும். அல்லாஹ்வுடைய சட்டம், மார்க்க சட்டம். இதுக்கு வழிகாட்டுதல் இருக்குது. நோய் நொடி அது இது நோய் நொடியில் இருக்கிறதுல பாதிக்கப்பட்டது. ஆமா, நோய் நொடி வரும். பல நேரங்கள்ல நானே நினைப்பேன், ஏன்னா போறோம். சில நேரங்களில் உடம்பு இருக்கிற, சில நேரங்களில் நமக்கு காய்ச்சல் இருக்கிற, வெளியூர்ல இருக்கிற பல நோய் நொடிகள் வரும்போது இந்த ஹீட் இந்த மாதிரி ரூம்கள்ல சில ஊர்கள்ல ஏன்னா அஜத்துக்கு என்ன செய்வாங்க, அவங்க தேவை நிறைவேற்றுவாங்க. அவர் இன்றைக்கு வர நாளைக்கு போகும்போது தான், இன்றைக்கு வர நாளைக்கு போவோம், சில மாதங்கள் இருப்போம், அல்லது வருஷம் கூட இருக்கலாம். இப்படிதான் என்னுடைய இலக்கு. உயிரே நிரந்தரம். எங்க போனாலும் 6 மாசமோ 3 மாசமோ 4 மாசமோ, இந்த கடலூர்ல மட்டும் 3 வருஷம் இருந்தேன். நல்ல உணவு அங்கே நான் சீத்தான் வந்தாங்க. பெரிய பெரிய சீத்தாங்க ஒரு சீத்தானுக்கு மாறிட்டான் நிர்வாகிகள் தூக்கி போட்டு வந்த போகடான்ட்டு. அந்த மாதிரி நான் வேலையை பற்றி கவலைப்பட மாட்டேன். மாசத்துக்கு ஒரு சும்மா கட்ட பையன் தான் கொண்டு வருவேன், தலைவர் கொண்டு வருவார். பார்த்தாரு, பைக்கில் ஏற்றிட்டு போவார். முடிஞ்சா கணக்கு முடிக்கமா பிஸ்மில்லான்னு சொல்லி கட்ட பையன் வச்சு கூட்டிட்டு போயிடுவேன் ட்ரெயின்ல. இங்குதான் என்ன, நான் எங்க போனாலும் மார்க்கத்தை சொல்லுவேன். இதுக்கு எவனா தலையை போட்டான்னு சொன்னா அடுத்த மாசமும் மறு மாசமும் ஊரை விட்டு போயிடுவேன். ஆனா எனக்கு தெரியும், பேச தெரியும். என்ன இப்படி பேசணும், எதை எப்படி பேசணும். பைப்பவை ஆர்எஸ்எஸ் செஞ்சிடும். என்ன செய்ய ஆர்எஸ்எஸ், இது பைப்பவை. இன்னொன்று சிறுபான்மை மக்கள் மேலப்பாளையத்தில் பேசுனா அது எவன் இருக்க மாட்டான். இந்த பேச வரலாம். இது சிறுபான்மை இடம். எதையும் யாரையும் பம்பு தும்புக்கு போக போறதில்லை, சண்டை சச்சரவுக்கு இருக்க போறதில்லை. முஸ்லீம்கள் கொடுமையை பற்றி பேச போறோம். இஸ்லாமியர்கள் எங்க போனாலும் புல்டோசரால இடிக்கப்படுது வீடுகள். ஊபி இடிக்கிறான், முஸ்லீம்கள் வீட்டில் இடிக்கிறான், பள்ளியாசல இடிக்கிறான். உங்களுக்கு ரோசா வராத முஸ்லீம்களை பார்த்து கேட்கிறேன். நம்ம பாபர் மசூதி இடிச்சு காட்டிட்டான், ரோசா வரல. கியானவாபி போயிட்டு இல்லையா, ஒவ்வொரு பள்ளியா இடிக்கிறான். கொஞ்சமாவது நம்ம சிறுபான்மை சொல்லி 3 சபைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். பள்ளி பாப்பா சொன்ன மாதிரி சிறுபான்மை 100 ஆண்டு காலமாக நம்மை சொல்லி எவனோ ஒருவன் போலி தோற்றத்தை, பெரும்பான்மை என்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று மேடைக்கு மேல பள்ளி பாபா பேச செத்து போனார். அவர் பின்னாடி இவன் போகல, சின்ன இளைஞர் கூட்டம் போனாங்க. அந்த மாதிரி பார்க்கறது சொன்னா இது பேசினா என்ன திரும்ப நல்லது. எங்க சமுதாயத்தை வாழ உரிமை ஏற்படுகிறா, இந்த நாட்டில் எங்களை வாழ வைக்கிறா என்று சொல்வது குற்றமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இது பேச பல முறைகளை காணிக்கு போயிட்டேன். என்னுடைய விஷயமே அந்த மாதிரி சொல்ல வர்றேன். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நிறைய சுட்டி காட்ட வேண்டும். அது வேற விஷயம். அப்ப நான் ஜும்மாவோட லைவ்ல அறிவிக்கிறேன். நீங்க 400 பேர் மட்டும் இல்ல, பல ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பான். வீடியோவை ஷேர் பண்ணி விடுவேன். ஃபேஸ்புக் லைவ், ஃபேஸ்புக் ரீல்ஸ், யூடியூப் போய்கிட்டே இருக்கும். அதனால நம்ம தாவாவில் எல்லா குரான்ல சொல்லி காட்டுறோம். நிர்வாகிகள் யார் என்று சொன்னார், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வை தவிர எவனுக்குமே அஞ்ச மாட்டார்கள். அவர் தான் நிர்வாகி. ஒரு வேலை காட்டி இந்த வேலைக்கே வர மாட்டார். ஒரு வேலை காட்டி போலீஸ் பிடிச்சி போயிடும், அது பிடிச்சிடும், இது பிடிச்சிடும். சொர்க்கம் விலகல கிடைக்குமா? நீங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி கஷ்ட துன்பங்களை அந்த கஷ்ட துன்பங்களை அனுபவிக்காமல் சொர்க்கம் கிடைக்குமா? மென்மையாக சொர்க்கத்துக்கு போகணும். எப்பெல்லாம் போக முடியும்? சிந்திச்சு பாருங்க, எப்படி போக முடியும்? அடி உத குத்து துன்பம் எல்லாம் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படிதான் சனாதாக்கள் சொல்றாங்க. அப்ப அல்லா குரான்ல சொல்றான், நிர்வாகிகள் எல்லா ஜும்மாவும் எந்த ஊருக்கு போன கேட்டு பாரு. நான் ஜும்மாவுக்கு போன எந்த ஊர்லாம் கேளுங்க. 20 வயசுல 10 ஆண்டு வெளியே வந்தேன், 45 வயசு ஆச்சு எனக்கு. இப்ப எல்லா ஊர்லையும் சொல்லிடுவேன். என்ன பேச்சு நான் இது கட்டுப்பாடு போட்டீங்க, இந்த எல்லாம் பயப்படுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால சொல்லக்கூடாது இல்லை, நன்மையை தீமையை கிடைக்கிறது பெண்மையா சொல்லுங்க. எனக்கு ஒரு முக்கால் பையன் படிப்பறிவு இல்லாதவன பேச
அப்ப என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ்வை தவிர எவனுக்குமே அஞ்சாதவன் தான் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ண வேண்டும். புரிஞ்சுக்கிறோம். பள்ளிவாசல்ல பல ஊர்கள்ல என்ன செய்வான்னு கேட்டா சொல்லுவான், மோதியார் சொல்லுவார், கரண்ட் போய் லைட் வாங்கி தாங்கலாமா, 6 மாசம் வாங்கி கொடுக்க மாட்டான். விளக்குமாறு வாங்கி தாங்கலாமா, வாங்கி கொடுக்க மாட்டான். என்ன அவன் வேலையை கூட்டு வீட்டு வேலை அதான் நிர்வாகத்துக்கு வர்றான், தலைவர் செயலர் பொருளாதார வீட்டு வேலை, அது இப்படிலாம் பல கிராமங்கள் பல ஊர்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, அந்த பொறுப்பு பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள். கொண்டாடி பொறுத்துக்குவா, மாப்பிள்ளை அந்த ஜாமான் வாங்க சொல்ல வாங்கிட்டு வர மாட்டாரு. ஏங்க வாங்கிட்டு வரலாம், நீ மனம் தங்கினா திட்டுவா, பேசிட்டு போயிடும், பொறுத்து போயிடும், மன்னிச்சுவா. பொதுமக்கள் மன்னிப்பானா? பொது வாழ்க்கையில இருந்தால் மன்னிக்க முடியுமா? நாளில் நல்லவர்களை 40,000 சைத்தா இருப்பான். ஒரு நிர்வாகத்தை கட்டமைப்பதோ அதை கொண்டு போவதோ சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பழைய சச்சரத்தா இருக்கு, சாதாரண விஷயம் அல்ல. 4 பேர் போனோடு நிற்பான், அரவணைப்பான், 4 சைத்தான் பேசணும். இப்படி பேசிட்டு போறாங்க. இந்த 4 சைத்தானை சமாளிக்கணும், இந்த 4 நன்மக்களை சமாளிக்கணும். அதான் ஒரு அஜரத்து வீரனுடைய ஒரு வீரமான நபி வழிப்படை வாழக்கூடிய அஜரத்து ஒரு அனிசாவுடைய ஒரு நிலை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் வந்துட்டு எல்லாரும் வீட்டில இருந்தா தைரியம், அதையும் எனக்கு எப்படி தைரியம் வச்சு இது வாப்பாவை சின்ன பிள்ளைய சாப்பாடு கூட்டும் போது சொல்லப்பட்ட தைரியம், கதைகள் அந்த இது பல விஷயங்கள் சொல்லும் பொழுது யாருக்கும் பயப்படக்கூடாது, நீதி நேர்மை பக்கம் நிற்கணும், அல்லாஹ்வுக்கு யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சோறு விட்டும் பொழுது எப்படிச்சாங்க, சாதா காசு படிக்கும் போது சோறை தீட்டி விடும் பொழுது சொன்ன தைரியம், வீட்டில இருந்து அவங்க தைரியம், குடும்பத்தோட ஜீன்கள் எங்க போனாலும் பேசக்கூடிய அளவுக்கு சிந்திச்சு பார்க்கணும். அதனால வந்துட்டு வீடு என்பது நம்ம என்ன செய்யணும், வீடு தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படணும். அதுபோல வீடுகளின் மூலமாக என்ன செய்யணும், நம்ம தஃப்சீர் நடத்தணும். 5 நிமிஷம் உட்காருங்க, ஒரு காலையிலையோ ஒரு இரவுலையோ தூங்க போற நேரத்திலையோ குர்ஆன் என்ன சொல்லுது, அந்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுது பாருங்க, தீர்வுகளுக்கு. இப்படி குர்ஆனோட தொடர்பு ஏற்படுத்தணும். வறுமை விட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் மதீனாவுல சில வீடுகள் தூரமா இருக்குது, வர்றாங்க, வந்து பள்ளிவாசல்ல தூரமா இருக்குது, நாங்க நடந்து ஒட்டகத்துல வருவதற்கெல்லாம் சிரமமா இருக்குது நபிகள் நாயகமே, அதனால நீங்க வந்துகிட்டு என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை தூதரே, நாங்க மதீனாவுல வெளிப்புறங்கள் கிராமம், அந்த மதீனாவுடைய எல்லை இருந்து இந்த எல்லை ஓரம் ஒரு ஊருக்கு எல்லை இருக்கும்ல, கீழக்கரை இருந்தா முற்றோடு இல்லை, அதுக்கப்புறம் வெளியே போயிடும், ராமநாடு போயிடும். ஒரு ஊருக்கு ஒரு எல்லை மதீனாவோட எல்லையிலிருந்து தாண்டி பண்ணி நாங்க மதீனா மஸ்ஜிதுடைய பள்ளிவாசல் பக்கத்தில் வீடுகளை அமைத்துக் கொள்றோம். சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், வீடுகள் காலி பண்ணுவதை, மதீனாவை சுற்றிலும் உள்ள கிராமங்களில் இருந்து வீடுகள் காலி பண்ணப்படுவதை ரசூலுல்லாஹ் விரும்பல. தோழர்களே அங்கேயே இருங்கள், மதீனாவுல வீட்டை காலி பண்ணாதீங்க, தொழுகைக்கு வரணும், என்ன நன்மை எதிர்பார்த்து நீங்க வரணும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப் காலடி, ஒவ்வொரு ஸ்டெப்பா வலதுகால் எடுத்து வைக்கிறான், இடதுகால் வைக்கிறான், அப்படி வழி இல்லை. இதுக்கெல்லாம் தொழுகைக்காக சுபஹ் தொழுகையோ லொஹரோ அஸ்ரோ மக்ரிபோ இஷாவோ நீ தொழுகைக்காக நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உனக்கு என்ன இருக்கிறது, அல்லாஹ் வந்தால் இந்த அடியான் தொழுகைக்காக நடந்து வரலாம். இந்த அடியான் விபச்சாரத்தில் நடக்கல, ஒரு அழகான பெண்ணை பார்க்கறதுக்கு போகல, அல்ல சைக்கிளிக்க போகல, வெவ்வேறு காரியத்துக்கு போகல, அடுத்தவன் ஏமாத்துறது வியாபாரத்துக்கு போகல, இவன் போற நோக்கம் தொழுகைக்கு வர்றான்னு சொல்லி மார்க்கு பண்ணப்படும். மார்க்கத்துல சொன்னாங்களா இல்லையா, இப்படி எல்லாம் பார்க்கலாம். வீடுகளை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் உபரியான தொழில்கள் இது இருக்கக்கூடிய வீடுகளாமே. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வீடுகளை சுண்ணத்தை தொழுகணும், குர்ஆன் ஓதணும். சொன்னாங்க, இல்லத்துக்கு ஒரு இல்லம், ஒரு வீடு எப்போ உயிரோடு இருக்கிறது, எப்போ மறந்து விட்டது என்று சொன்னால் அங்கு திருமுறை குர்ஆன் ஓதப்படணும். மார்க்கத்தின் நிலைநாட்டுதல் அங்கே நடைபெறும் வரை அது உயிரோடு உள்ள வீடு. எங்க குர்ஆன், எந்த இல்லத்தில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, மார்க்க உபதேசம் இல்லையோ, அது உயிரற்ற வீடு, அந்த குடும்பம் நரகத்துக்கு போயிடும். அதே மார்க்க சொல்லி தரப்பட்ட விஷயத்தை பார்க்கணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால என்ன செய்யணும், வீடுகளில் உட்காந்துக்கிட்டு செல்போனு, அது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாம் குடும்ப உறவுகளா சிதைந்து சின்னாபின்னமாகக்கூடிய அளவுக்கு இந்த சைத்தான்கள், சமூக வலைதள சைத்தான்கள் வந்த பிறகு பொண்டாட்டிய புருஷனை பார்க்க மாட்டேங்கிறான், புருஷன் பொண்டாட்டியை பார்க்க மாட்டேங்கிறான், போன்ல இருக்கிறார், தனித்தனியா ஊதிங்க. சைத்தான்கள் ஊடுகளில் இருந்த சைத்தானிய ஆபாச படங்கள்
தனியா வயசு பையில ஒண்ணு மீறாங்களா கிழமை கட்டுவா தனியா என்ன செய்யுவா கிழமைக்கு அந்த வயசான இருக்க சினிமாக்கள் அவங்க வந்து நாடகம் பெண்கள் நாடகம் அப்படி இப்படின்னு என்ன செய்யறது இப்படி பார்க்கிறோம். வீடுகள்லயே சைத்தான குடும்பம் தான் இப்படிமா சொந்தம் கிடைக்கி அந்த குடும்ப உறவு சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு என்ன ஆகுது இப்படி போன்ல கள்ளக்காதல் மூலியமா உறவுகள் இப்படி அந்த கை பண்றேன் இந்த கை பண்றேன் பேஸ்புக் வாட்ஸ்அப்னு சொல்லி அல்லா தடுத்த எல்லா காரியத்தையும் செய்யலாம். 93%, 5% 2% இருந்தாலே தவிர நான் ஒத்துக்கிட்டா பார்த்தேன் வீட்டுல வந்து என் வீட்டுல வந்து பார்க்க முடியுமா போனேன் எல்லா போனக்கும் உள்ள விஷயம். பெரும்பாலும் 95% கெட்டதான் பார்க்கிறீர்கள். அதை விட்டு விலகி போன நன்மை சமூக வலைதளங்கள் என்பது ஒரு உலகத்தை அறிவதற்காக நம்ம மெசேஜ் அங்க பாஸ் பண்ண அங்க நமக்கு வர என்னடா நடக்குது உலகத்துல என்பதை அறிந்து கொள்வதற்காக உள்ள நல்ல விஷயங்களுக்காக உள்ளது. இந்த சமூக வலைதளங்கள் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த கோடு அதுல பேஸ்புக்ல சேட் பண்ணி விடுறது, புறம் பேசுவது, அடுத்தவங்க திட்டுவது, கோடு அது இது அவதூறு பரப்புறது எல்லாம் இந்த ஆபாச படங்கள் செக்ஸ் படம் இது எல்லா நாட்ட நசர்களையும் பார்த்து ஆடல் குமாரம் அதான் காசு. அது இல்லாட்டி ரீசார்ஜ் பண்ணுவியா? மொட்டை கட்டையோட ஆணும் போய் வச்சு பெண்கள் இல்லாம அழகாயோட இல்லாட்டி எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணுவாங்க போனுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு பண்ண மாட்டான். தப்பா படம் வாங்கிட்டு போவான். எதுக்கு மட்டும் இது பண்ணலாம்? எதுக்கு அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம்? அவன் கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்குது. இதை பாடல்கள் ரசிக்கிறது, பொம்பளை டிவியில நாடகம் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, அடுத்த குடும்பத்தை இப்படி கெடுக்கல நம்ம கல்யாணம் நம்ம மாப்பிள்ளை இப்படி ஏமாத்துறது இப்படி காட்டுவோம். எல்லா சைத்தான்களின் பிறப்பிடமாக இருக்கிறது. இதை வீட்டில் வச்சு நடக்குது. பொது இடங்களை பார்க்க மாட்டான். 10 பேர் 500 பேர் திரும்பி பார்ப்போம். வீட்டில் தண்ணி அறையில போனோட ஒதுங்கி விட்டான், ஆம்பளைய பொம்பளைய ஒதுங்கி விட்டான் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க நிலைமை என்ன? அவங்க விபச்சாரம் மாதிரி ஒரு விஷயம். கண்ணி செய்யக்கூடிய விபச்சாரம் கெட்டதை பார்ப்பது எனக்கு சேர்ந்து நான் திருந்தேன். எல்லாருக்கும் தான் நான் சுத்தமாக வரல. உங்களை மாதிரி தான் நான் என்ன மாதிரி தான் நீங்க மனுஷன். மனிதன் என்பது அவ்வளவு பாவங்கள் செய்வான். அப்படிதான் படைச்சிருக்கிறான். சொல்லப்பட்டு குரானுடைய அறிவுரை சொல்லப்பட்டால், நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் சொல்லப்பட்டால் முன்னாடி பாவம் பண்ணிட்டவே, அநியாயம் பண்ணிட்டவே, அக்கிரமம் பண்ணிட்டவே சொல்லி விளைகிறது. இதை உணர்ந்து கொண்டு இந்த போன் என்ற சமூக வலைதள சைத்தான் மூலமா எல்லாம் யாரையும் லாக் போடுறோம். எதுக்கு லாக் போடுறோம்? போன்ல கொண்டாடி போன மாப்பிள்ளை பார்க்க கூடாது, மாப்பிள்ளை போன கொண்டாடி பார்க்க கூடாது. ஏன் இருக்குமா லாக் போடுறான்? நானுங்க புது போன தான் போறேன், இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். நாளைக்கு ஒரு போன் லைவ் போடுறது போன அப்ப ஏன் லாக் போடுறோம்? இது மெயின் காரணம் என்ன? நம்ம நல்லது சைத்தான்கள் உள்ள இருக்கும். அதை கொண்டாடி பார்த்துருவோம், உள்ள பார்த்துருவோம். இதெல்லாம் அர்த்தம். வேற என்னத்துக்கு? அப்ப நம்ம யார்ட்டையும் போன கொடுக்க மாட்டோம். ஒண்ணு நம்ம கை மீறி லாக் போடாட்டி நம்ம கை மீறி எவ்வளவு திரும்பி எடுத்து சென்றாலும் உள்ள உள்ள பார்க்கப்படும். இந்த லாக் போடுறது போனுக்கு லாக் போடுறாங்க, திருட்டுத்தனம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்படி என்ன இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இறைவனோடு வாழ்ந்து வீடுகளில் நன்மையை தீமையை கருத்து பொது இடங்களில் மாற்றத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக சைத்தான் என்பவன் நரகத்துக்கு எல்லா காரியத்தையும் செய்யலாம். அதன் விளைவிக்கும் சொந்தத்துக்குரிய எல்லா காரியங்களையும் செய்து குர்ஆனும் ஹதீஸும் சுவனத்திற்குரிய காரியங்களை சொல்லி தந்து விட்டது. அதை செய்வோம், மறுமையிலே நன்மையை சம்பாதிப்போம். சமூக வலைதளங்கள் சைத்தான ஓலம் கட்டுவோம். தேவைக்கு பார்ப்போம். ஹதீஸ குர்ஆன் வசனங்களை ஒரு செய்திகளை தேவைக்கு அதான் பார்த்து போவோம். சைத்தான் அப்படி கடத்திடுவான். செய்தி பார்ப்போம், டக்கு நாடகம் படம் வந்துடும், நாடகம் வந்துடும். அதனால சைத்தான் அளவு விடுபடுவோம். நவீன கால சாதனம் நரகத்தின் பல வழிகளில் ஒரு வழி இந்த சைத்தான் முசீபத் என்பதை சொல்லிக்கொண்டு இதை எப்படி கையாளணும் அதன்படி கையாளணும் என்று சொல்லிக்கொண்டு வீடுகளில் மார்க்கத்தை சொல்லி இறைச்சம் உடையவர்களாக மூமின்களாக முத்தகங்களாக நாளை மறுமையில வெற்றியாளர்களாக நம் அனைவர்களும் முஸ்லிம்கள் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு ஒரு சரியான ஒரு வீடு வீட்டிலே இருந்தால் நல்லது கெட்டது எல்லாரும் பரப்பப்படுகிறது, நம்ம சொல்லித்தரப்படுகிறது என்பதை உணர்ந்து நன்மையான காரியங்களை நாம் உட்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய நிகழ்வுரை நிகழ்ச்சிகிறேன். யாரும் பொழுது நாம் முத்தப்புள்ளா ஹக்கத்து காத்திரி பலா தமூத்துன்ன இல்லா வாக்கு முஸ்லிமோம். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரவர்களால் ஜும்மாவுடைய 2ஆம் முறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளில் சிறுவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி பல நாடுகளில் கட்டுப்பாடுகள்லாம் உலக நாடுகளில் எல்லாம் 16 வயசு கீழே உள்ள அந்த 16 வயசு கீழே உள்ளவர்கள் சிறார்கள் சமூக வலைதளம் பயன்படுத்தக்கூடாது
சிறுவர்கள் பார்க்கக்கூடாது. இந்தோனேஷியாவில் முடக்கிட்டான், பிரேசிலில் முடக்கிட்டான், மலேசியாவில் முடக்கிட்டான், இப்படி பார்க்கிறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது அதை தொடர்ந்து பல நாடுகள் கனடா அரசு வந்து டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பா கண்டம், அந்த கனடா தேசத்துல டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் என்கிற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த சட்டத்தில் வந்து 14 வயசு சிறார்கள், சின்ன பிள்ளைகள் சின்ன பேர்கள்லாம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது இதில் விட்டு வச்சுட்டு பார்க்கக்கூடாது என்று சொல்லி சட்டங்கள் வந்திருக்கா. நம்ம நாடு நாய்கள் எல்லாத்தையும் அனுமதிப்பாங்க இல்லை. சிறுவர்கள் எல்லாம் கற்பழிப்பு கேஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த போக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்க. சிறுவர்கள் சிறுமிகள்ல பாதுகாக்கிறது தான் 2012 ஜெயலலிதா அம்மா முதல்வராக இருந்த பொழுது தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டதை பார்க்கிறோம். சிறார்கள் 7 சிறார்கள் 5 சிறார்கள் சேர்ந்து சிறுமி கற்பழிப்பு, எரிச்சு கொள்ள வேண்டிய அந்த நாய்களை. என்னடா சட்டம்? போக்சோ சட்டம் எவ்வளவு கைது பண்ணுவா? இந்த சிறா 17 வயசு சிறாரா எரும மாட்டாங்க. 17-15 வயசு சிறார்கள் 10 வயசு சிறுமியை கற்பழித்து அந்த கூட்டுப்பாயல் பழத்தார்கள். 7 சிறுவர்கள் 5 சிறுவர்கள் நாசமாக்கி உள்ளே இறந்து விட்டது, மருத்துவமனைகளில் தூக்கி சென்றார்கள். இந்த சிறார்கள் போக்சோவில் கைது. சொல்ற மாதிரி இல்ல. இஸ்லாமிய தண்டனை சட்டம் அல்லாஹ்வுக்கு தலையெடுக்காதது. சிறுவர்கள் பார்க்கக்கூடாது. சிறுவர்கள் யாருப்பா? 7 வயசு 5 வயசு மூச்சனை தொடர்ந்து முடியாது. 10 வயசு அதை தவிர சிறுவர்கள் தாண்டி போய்